மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் தான் ஆட்சியாளர்களாக வருவார்கள் என்பதை தாண்டி தேர்தல் ஆணையம் யாரை தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியாளர்களாக வருவார்கள் என்கிற நிலைமை இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு வாக்குச்சாவடியில் 5:30 மணிக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு முடிஞ்சு கூட்டம் கலைத்து விட்டது. எங்கள் மகாராஷ்டிரா தேர்தல் எல்லாமே 5:30 மணிக்கு காலையில் தெரியும். காலையில் 7 மணிலேருந்து கூட்டம் வெகுவாக இருக்கும். வெயில் நேரத்தில் கொஞ்சம், மதிய நேரம் உணவு நேரத்தில் கொஞ்சம் குறையும். மறுபடியும் ஒரு சாயங்காலம் ஒரு ரவுண்டு கூட அதோட முடிஞ்சிடும். 5:30 மணிக்கு மேலே வாக்குச்சாவடியில் யாருமே இல்லை என்பது களத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஆனால் திடீரென்று பல லட்சம் வாக்காளர்கள் கூடுனதாக, பல ஆயிரம் வாக்காளர்கள் கூடுனதாக அந்த பூத்தில் ஓட்டு நடந்ததாக ரெக்கார்ட் ஆயிடுது மகாராஷ்டிராவில். ஆமாம். எப்படி இதெல்லாம் நிகழ்கிறது? திடீரென்று எப்படி வாக்கு சதவீதம் கூடுகிறது? இப்போ சில ஊரில் எப்படின்னா வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கையை விட கூடுதலான வாக்காளர்கள் அதாவது ஓட்டுப்பதிவு கூடுதலாக இருக்குது. 1 கோடி வாக்காளர் இருக்க இடத்துல 1.5 கோடி பேர் வாக்கு செலுத்தினாங்கன்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் 5 கோடினா 8 கோடி பேர் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது.